அதை எங்க பயன்படுத்தலாம். இவங்க சொல்ற ஒரே காரணம் சென்னை மாநகருக்கான மின்சார தேவை அதிகொண்டே இருக்கிறது, அதனாலதான் இந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் வந்து நாங்க வந்து செயல்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி 1,32,500 கோடி ரூபாய் மதிப்புல 20,000 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திக்கான கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, 20,000 மெகாவாட்டுக்கு. 20,000 மெகாவாட். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அதனுடைய முழு உற்பத்தி திறனை அடையவே இல்லை. 67, 66 தான் அடைஞ்சிட்டு இருக்குது. இது அனல் மின் நிலையமா? மத்த அனல் மின் நிலையம் சார். அனல் மின் நிலையம் மூன்றில் 2 பங்கு தான் உற்பத்தியை வந்து இலக்கட்டி இருக்காங்க. 3 மடங்கு உற்பத்தி பண்ண வேண்டியது 2 மடங்கு பண்ணுது. அப்ப அதை பண்ணாவே போதும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2007 காலத்துல 2006 திமுக ஆட்சி வந்த காலத்துல நடந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது தூத்துக்குடி உடன்குடி அனல் மின் நிலையம். சரி. அதிமுக ஆட்சியில் 2014 நடந்தது இங்க ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல சார். 15 வருஷமா 10 வருஷமா இது இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அந்த உற்பத்தி பண்ணலையா இல்ல அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் உள்ள அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது முழுமையாக விரைவுபடுத்தி நடைமுறைப்படுத்தல முடியல. என்ன காரணம் சார் அதுக்கு? சார் அதுக்குள்ள பல நிர்வாக சிக்கல்கள், இவங்களுக்கு விரும்பினாலும் டெண்டர் கொடுக்கறது, அந்த ப்ரொடக்ஷன் கவி சொல்றேன். நீங்க எந்த அனல் மின் நிலையமே முழு உற்பத்தியை பண்ணல, அது 2 மடங்கு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அதனுடைய கண்காணிப்பு முறை தவறுங்கிறதா சார். இல்ல உற்பத்தி முறையா கண்காணிப்பு முறையா? உற்பத்தி முழுமையடையினா உற்பத்தி முழுமையடைகிறது கண்காணிக்கலைங்கிறதா அர்த்தம். சரி. நாம் சொல்வது இது 67, 66 விழுக்காடு தான் அதனுடைய உற்பத்தி இருக்குதுன்னா அவ்வளவு புதுசா தேவையில்லைங்கிறீங்க நீங்க சார். அதைத்தான் நம்ம சொல்றேன். நான் சொல்றேன்னா, ஏற்கனவே இருக்கிறது முழுசு 100 விழுக்காடு உற்பத்தி கொண்டா. சரி. நீ ஏற்கனவே திட்டம் போட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற திட்டத்தை கொண்டா. சரி. புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திக்கு எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை பண்ணுங்க. இதை ஏன் கொண்டு வர்றீங்க? இது அபாயம் சொல்லி ஒன்று தெரிஞ்சு நான் சொல்றேன்னா, உலகத்துல வந்து மின்சாரம் தயாரிப்புல முன்னோடி வந்து இந்தியாவை பல ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது பிரிட்டன் தான். அந்த பிரிட்டன் 142 வருஷமா அனல் மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் தயாரிச்சுட்டு இருந்தது. இந்த அக்டோபர் 1ஆம் தேதியோட அனல் மின் நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். எல்லா அனல் மின் நிலையம் கிடையாது, பிரிட்டன் முழுக்க கிடையாது சார். இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு. ஆமா, அதுல இருந்து நாம் கத்துக்கிறது என்னன்னு வேணும்ல. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அணுமின் நிலையத்தில் அதான் அணுமின் நிலையம் அனல் மின் நிலையம் எல்லாத்தையுமே அங்கே வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஆனா அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்ட விழிப்புணர்வு போல அனல் மின் நிலையத்துக்கு இன்னும் வரல. நடக்குது. அனல் மின் நிலையங்கிறது என்ன கேட்டீங்கன்னா சார், அது ஏரியா வந்து ரொம்ப குறைவு. சரி. அதனுடைய பாதிப்பு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அங்க இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று. இப்போ வந்து கூடங்குளம் அணு நிலையம்னா அதனுடைய வந்து அந்த உலை இயங்குறதை விட இயங்கி முடித்தவுடன் அதனுடைய கழிவுகள் வந்து 48,000 வருஷம் ரேடியேஷன் இருக்கு. அதை எப்படி பாதுகாக்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜி கிடையாது. 48,000 வருஷம் சார். நமக்கு தாத்தாவுடைய பேருக்கு முந்தைய ஒரு 4 தலைமுறை தெரியாது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அதற்கு முன்னாடி தலைமுறை தெரியாது. 48,000 வருஷம் இந்த அணுக்கழிவை எப்படி வச்சு சார் பாதுகாப்பாங்க இந்த நாட்டில்? இந்த நாட்டில் வந்து சாதாரண பிளாஸ்டிக் கழிவை சுத்திகரிக்கிறது திட்டம் இருக்கா சார்? நாம் அன்னாடு பயன்படுத்துகிற சோப்புல வாங்கக்கூடிய சாம்புல வீட்டுக்கு ஏதோ ஒரு வாங்கிட்டு வர பிளாஸ்டிக் கவர் இருக்கிறத சுத்திகரிப்பதற்கான ஒரு மேலாண்மை முறை இருக்கா? இல்ல, எதுவுமே கிடையாது சார். எல்லாத்தையும் என்ன பண்ணது, எரிச்சுட்டு போட்டு நீ கேன்சரை வாங்கிக்கோ, இப்படித்தானே இருக்குது. சரி. இப்போ நம்முடைய பயமெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, எதிர்கால சந்ததிக்கு நம்ம இந்த பூமியை எப்படி விட்டுட்டு போக போறோம்? சரி. இப்போ சரி, ஓகே சார். ஆனால் இந்த அனல் மின் நிலையம் 800 அனல் மின் நிலையம் தொடர்பாக அந்த கருத்து கேட்பு உற்பத்தி நடைபெற்ற இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த 60-20 மெகாவாட் மின்சார அந்த உற்பத்திக்கான திட்டத்துக்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இருக்குது, உண்மையாக இருக்குது. இதனால் அரசுக்கு வந்து எப்படி இதை கொண்டு போறீங்க? இதை நிறுத்துவதற்கோ அல்லது அந்த மக்களை பாதுகாப்பதற்கோ நீதிமன்ற வழக்குகளோ அல்லது அரசிடம் சட்டப்படி கிடைக்குமா? அது சட்டப்படி இன்னைக்கு நாங்கள் இதுக்கான ஆவணத்தை கொடுத்துட்டோம். என்னன்னா, இதனுடைய திட்ட அறிக்கையே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை காலாவதியான அறிக்கை. ஆமா, அது சொல்லிட்டீங்க. அந்த அறிக்கையை கருத்து கேட்பு கூட்டத்தில் வச்சு நடத்துனது சட்டப்படி தவறுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதற்கு மேல இதற்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். இல்லை, இன்னொன்று எனக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான உத்தரவுகள் தீர்ப்புகள் வந்து அமல்படுத்தப்படுறதா சார்? அது சார் அது பெரிய அளவில் அமல்படுத்தப்படுறதா? என்ன இந்த பசுமை தீர்ப்பாயம் மற்றபடி நீதிமன்றங்கள் போடக்கூடிய உத்தரவுகள், அரசு திட்டங்கள் மற்றும் இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்களுக்கு இந்த தீர்ப்பு அமல்படுத்தாமல் போவதற்கு என்ன காரணம்? அதன் மூலமா நிறுத்த முடியுமா? சார் நீதிமன்ற தீர்ப்பு இல்லை சட்ட. நாங்கள் இன்னைக்கு சொன்ன
வேலிட் பாயிண்ட், இதனுடைய சைட் கிரிட்டீரியா, இதனுடைய ஆய்வு முறைகள். இப்போ அதாவது கருத்து கேட்பு கூட்டங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் மாசுபடும், இதை நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் நீங்கள் சரி பண்ண முடியாதுன்னு நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று கிரிட்டீரியா பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது போன்ற திட்டங்கள் அனல் மின் நிலையங்கள்லாம் ஆற்றின் கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடாது. அது இருக்கு, அது அதே மாரி இருக்குது பாருங்க. அவங்க கொடுத்துருக்கிற படம் சார் 575 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அவங்க கொடுத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு வெறும் 30 மீட்டரில் ஆறு சார். ஓஹோ. அனல் மின் நிலையம் அமைகிறதுலேருந்து வெறும் 30 மீட்டர் அங்கே இருக்கு, அங்கே ஆட்டங்கரையில் இருந்து. அந்த கொடுத்துருக்க படத்திலே அவங்க கொடுத்துருக்க திட்டப்படம் ஒட்டி தார்ச்சாலை ஒட்டி கொசஸ்தலையார். அப்போ எல்லா அதுக்கு 6600 வீடு. இன்னொன்று வந்து அவங்க கிரஷர் போட போறோங்கிறாங்க. உள்ள கிரஷர் போட்டு தான் நாங்கள் நிலக்கரியை உடைச்சி 20 mm மாற்றுவோங்கிறாங்க. கிரஷர் இருக்கிற பொழுது நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா 500 மீட்டர் சுற்றளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், வீட்டு மனைகள், ஊர் நப்தம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த திட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே பூரா பார்த்தீங்கன்னா வீடு, இது பூரா வீடு தான். அப்படி எல்லா சைட் கிரிட்டீரியான்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி எல்லா விதிமுறைகளையும் என்ன கேட்டீங்கன்னா திட்டம் வந்து மீறி இருக்குது. அதனால இது அனைத்தையும் ஆதாரபூர்வமாக தெரிவித்து வந்திருக்கும். எனவே இதற்கு மேலும் அவர்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்த முயல்வார்கள். ஆனால் ஏதாவது ஏன்னா அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்றது 20 கமிஷன் நேராக அமைச்சர்களுக்கு 5400 கோடிங்கிறது அவங்களுக்கு பெரிய பண தொகை. அப்புறம் அதற்கு பின்னாடி வரக்கூடிய நிலக்கரி வாங்குறதுல வரக்கூடியதுங்கிறது அது ஒரு வகையானது இருக்குது. இதற்காக இவங்க பண்ணினாங்கன்னா இந்த மண்ணை அளித்த பாவத்திற்கு பெரிய அளவுக்கு உள்ளாவார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியமே இந்த திட்டத்திற்கு எதிரான கடுமையான பல பதிவுகளை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த திட்டம் அமையக்கூடிய இடத்துக்குள்ளேயே ஒரு ஏரி இருக்குது சார். இந்த ஏரியே காட்டாம மறைச்சிருக்காங்க, பட்டறை ஏரின்னு சொல்லி. 58, 27 2 சர்வே நம்பர்ல இருக்குது. அதனால இந்த திட்டம் வந்து மனித குலத்துக்கு எதிரானது. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, இயற்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பல்லுயிர் சூழலை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. நமக்கு வாய்ப்பு புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துக்கு போன மட்டும் சொல்லிங்க, தமிழ்நாட்டிலிருந்து அண்டை நாடுகளுக்கு மின்சாரம் கொண்டு வருவதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக உயர்மின் கோபுரம் போட்டு. இந்த அனல்மின் நிலையத்து எண்ணூர் அனல்மின் நிலையத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு அமர்வுகளில் பேச வேண்டிய விஷயங்களை மிக சுருக்கமாக இந்த அரை மணி நேர விவாதத்தில் சமூக ஆர்வலர் முகிலன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த அனல் மின் நிலையங்களுக்கு எதிரான பல்வேறு விவாதங்களை தொடரலாம். இந்த சிறப்பு அமர்வில் கலந்து கொண்டு எண்ணூர் அனல் மின் நிலையத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு அவர்களுக்கு சொன்ன குறைகள் நிறைகள் தொடர்பாக எங்களிடையே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.